ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா பிளெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீக்கையே காணா நம்ம எங்கேயோ வேறு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இறங்குறோம். புய்யா பண்ணுறோமோ இல்லையோ அந்த தடவை பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமாக பண்ணுறோம். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயாச்சு. இது எந்த இடம்னு தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆகிருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா கன்று தேவைப்படுது. நல்ல கன்னாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். புய்யா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டனு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கன்று கிடச்சிருக்குது. 2 கன்று எப்படி ஃபயர் பண்ணதுங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்குது. ஆனால் எனிமியும் பார்க்க முடியும், ஆனால் ரெட் டாட் அந்தளவுக்கு வராது. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது இந்த கன்னை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டார் கன் ஆல்ரெடி இருக்குது. ஸ்டார் கன்னை பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கன்று கிடச்சா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கன்னை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியை பார்த்தீங்கன்னா தாக்கிக்கலாம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி கிராஷ் பண்ணி போனாங்க. விரட்டி போய் பார்த்தீங்கன்னா அவங்கள கில் எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கிறாங்க. ஓ மை காட், விடாமல் பார்த்தீங்கன்னா கில் எடுத்தாச்சு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுது. எங்கேருந்தோ பார்த்தீங்கன்னா எனிமீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை டேமேஜ் பண்ணுறாங்க. ஓ மை காட், இன்னும் ஒரு புல்லட்டு மட்டும் நம்ம மேலே பட்டிருந்ததுன்னா அவ்வளோதான். ஆனால் எங்கேருந்து தாக்குனாங்கன்னு தான் தெரியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 2வது எனிமியும் நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு பின்னாடி இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கன்னையும் நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும். நல்ல ஒரு கன்று கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்னை வச்சே ஃபைட் பண்ணலாம். 2வது எனிமியும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டேன். ஹெட்ஷாட்டு பயங்கரமாக ஹெட்ஷாட் விழுந்துருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்னை வச்சே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். இந்த கன்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கன்று கிடச்சிருக்குது. கிங்ஃபிஷரா? இந்த கன்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண தான் போகிறோம். எதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கட்டும், பிறகு பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட எனிமீஸ் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கார் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனிமியை தேடி போகலாம். நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா புய்யா எடுக்கிறோம். ஓ மை காட், அடுத்த ஒரு கில்லை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. என்ன ஒரு ஹெட்ஷாட்டு! பார்த்தீங்கன்னா அந்த எனிமிக்கிட்ட ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற பொருளை பூரா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக பார்த்தீங்கன்னா எனிமி மாறிட்டாப்புல. கன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கன்னை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமா இல்லை சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புய்யா அடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணுவோம். புய்யா ஆகுதா ஆகலையாங்கிறது தெரியல, ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த கன்னை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கன்று நமக்கு கிடச்சிருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்று இருக்குது. ஓ மை காடு, நமக்கு பார்த்தீங்கன்னா கொருடுன்னு ஏதோ பயங்கரமான ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நம்ம இந்த 2 கன்னை வச்சே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபயரிங்கை பண்ணுவோம். நம்ம காரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிடலாம். பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா அதிக எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நமக்கு ஏகப்பட்ட கில்லு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் தூரத்தில் போனால் பீக்கு வந்துடும். இப்போ காரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்ற போகிறோம். என்ன காருக்கு டேமேஜ் வருது? நம்மளால் மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா அதிக எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நமக்கு ஏகப்பட்ட கில்லு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம காரை இங்கேயே நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்ம
எனிமீஸை பார்த்தீங்கன்னா நடந்து போயே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைக் பார்த்தீங்கன்னா வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா லைக் பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மலை மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது மேட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு மேடாக இருக்குது. ஓ மை காட்! ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சமக்கமான இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட்டிங் போர்டை வச்சு ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு பீக் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பீக் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நம்ம பீக்கில் இருந்தோம்னா இன்னும் நிறைய கில்லை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் எடுத்திருந்தா நம்ம ஹெல்த்து குறைஞ்சிருக்கோம். ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா இந்த நபர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம். போயிட்டு போகிறாரு, விடுங்க. எங்கே போயிடுறாரு? நம்ம தான் பார்த்தீங்கன்னா பொய்யா அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தாக்குதல் நடக்குது. எங்கேருந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. கண்ணில் மட்டும் தெரிஞ்சிட்டா அவங்க கதை அவ்வளோதான். கில்லை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா தொலைவிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளூவால் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளைய பாதுகாத்துக்கலாம். நம்ம ஹெல்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம கில் எடுக்கிறதோட பார்த்தீங்கன்னா நம்ம புய்ய அடிக்கிறதுல தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். எனிமி எதுவும் தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கில் எடுக்காமல் விட மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம புய்ய அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும். எந்த ஒரு எனிமீஸும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த சைடுலேருந்து தாக்குதல் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்னைப்பர் கன் இருக்குது, 2 ஸ்னைப்பர் கன் இருக்குது. அதே மாதிரி எனிமிகிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்கோப்பை வச்சு எனிமீஸ் யாராவது தெரியுறாங்களாங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமீஸ் தெரியல. ஜோன் பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஜோனில் மாட்டினா நம்ம ஹெல்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அப்போ ஏதாவது எனிமி தாக்குனா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதனால் ஜோனை விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடலாம். ஓ மை காட்! நம்ம மேலே பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. எங்கேருந்தோ பார்த்தீங்கன்னா எனிமீஸ் பார்த்தீங்கன்னா தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி எனிமீஸை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஆனால் எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனிமீஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்குது. அதனால் பள்ளத்தில் போனால் தாக்க முடியாது. நீ எங்கே ஓடிட போகிற? நான் உன்னை விட போகிறதே கிடையாது. பழையபடி பார்த்தீங்கன்னா தாக்குதல். ஓ மை காட்! இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துருச்சு. நம்ம ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கூட்டி ஆகணும். இல்லைன்னா நமக்கு ஏதாவது எனிமீஸ் அட்டாக் ஆனால் அவ்வளோதான். ஓ மை காட்! நம்ம மேலே எந்த ஒரு புல்லட்டு பட்டாலும் நம்ம கதை அவ்வளோதான் முடிஞ்சிடும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி ஆகணும். ஹெல்த்தை ஏற்றியாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா சுட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு புல்லட் மட்டும் நம்ம மேலே பட்டிருந்தா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல க்ளூவால் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் க்ளூவால் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட க்ளூவாலுக்கு மேலே சுற்றிலும் கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு போதும். என்னோட க்ளூவாலுக்குள்ளேயே பூந்து என்னையவே தாக்குறியா? உன் கதை அவ்வளோதான் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஆல்ரெடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது நம்ம சுட்டதில். பார்த்தீங்கன்னா இன்னும் எனிமீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் பார்த்தீங்கன்னா விரட்டி வருது. பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாகிட்டே வருது. அதாவது இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா எனிமீஸ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இருந்து வேணாலும் தாக்கலாம். சொல்லி வாய மூடல. எனிமீஸ் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. நீ எங்கே ஓடிட போகிற? என்கிட்டருந்து நீ தப்பிக்கவே முடியாது.
பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. ஓ மை காட்! நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எனிமீஸை கொன்னாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புய்யாவும் எடுத்தாச்சு. புய்யா எடுத்ததுக்காக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கேம் பிளே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சந்திக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 கில்லை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம்.